பதினெண் சித்தர் திருவடிகள் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த புதையல் எடுக்கணும்னு சுற்றுறவங்க, அது எப்படி பண்ணணுன்றது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி செய்வனை பிரச்சனைகள், ஏவல், பில்லி சூன்யம் இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்காங்களா, இன்னும் சொல்லப்போனால் தரைக்கு கீழே நீரோட்டம் பார்க்குறது, இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, பூமிக்கு கீழே மறைவாக இருக்கக்கூடிய பொருள்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை எடுக்கிறதுக்கும் பயன்படக்கூடிய சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ரசமணி முறையை இன்னைக்கு வீடியோவில் நம்ம இப்போ தரப்போகிறோம். கவனமாக பார்த்து செய்யுங்க, சரியா? ரொம்ப நாளாக வீடியோ ஆச்சு, பரவாயில்ல. கொஞ்சம் சொந்த வேலைகள் இருந்ததுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், வீடியோ கொடுக்கல. இனி தொடர்ந்து வரும், நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்புவோம். சரி, நாம் இன்னைக்கு கொடுக்க போகிற ரசமணியோடைய பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பொதுவாக சொல்லிட்டோம். இது இதுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு கற்ப மருந்து, ரசவாதத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு மணி, இன்னும் சொல்லப்போனால் பல விஷயங்களுக்கு இது பயன்படக்கூடிய ஒரு, புத்திசாலியாக இருந்தால் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலான்னு வச்சுக்கோமே. பொதுவாக மாந்திரிகம், இந்த குறி சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, இந்த புதையல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நீரோட்டம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, மாந்திரிகர்கள், ஜோதிடம் சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, இந்த மாதிரியான எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ரசம், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ரசமணி முறைகள் இருக்குது. அதில் ஒரு மணி முறையை இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறையா பேர் நேரடி பயிற்சி வேணும், எப்போ பண்ணுறீங்கன்னு திரும்ப கேட்டுட்ருக்குறாங்க. அவங்களுக்காக இந்த மாதத்தில் 27ஆம் தேதி, அதாவது 27/4/2019, 28/4/2019 2 நாள் பயிற்சி வகுப்பு வச்சுருக்கோம். சித்தர்கலைகளை பற்றின ஒரு பயிற்சி, எல்லாமே சேர்ந்தது. சித்தர்கலைகள்னு சொல்லும்போது எல்லாமே சேர்ந்து தான் வரும். மாந்திரிகம், காலக்கணிதம், ரசமணி, ரசவாதம், காயகற்பம், இது எல்லாம் சேர்ந்து சனி ஞாயிறு 2 நாள் நம்ம அந்த பயிற்சியை இது பண்ணியிருக்கோம். சில ஒருவேளை எனக்கு 2 நாள் கலந்துக்க முடியாது, ஒரு நாள் தான் வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் கூட பயிற்சிக்கு வரலாம். வர்றது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு தங்குறதுக்கான எல்லா வசதிகளும் நம்ம இடத்துல இருக்குது. இப்போ நாம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரூம் மாற்றிருக்கிறோம். ஸோ அதனால் ஆண் பெண் 2 பேரும் தனித்தனியாக பாதுகாப்பாக தங்குற அளவுக்கான வசதிகள் இருக்குது. இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். 27/4/2019, 28/4/2019 சனி ஞாயிறு 2 நாள் பயிற்சி வகுப்பு இருக்குது. நிறையா பேரை இதில் நம்ம சேர்க்குறதுக்கு விரும்பலை, ஏன்னா சில பெரிய விஷயங்களை பற்றி பேசணும், அதை கொஞ்சம் பேர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு 10-15 பேருக்கு மேலே இப்போவே கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நான் சரி, அது ஒரு 10 பேருக்கு சொல்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக ஒரு 40-50 பேருக்கு சொல்லலாம். 2 நாள் பயிற்சி இருக்குது, அதனால் கொஞ்சம் கூடுதலாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்கள் நேரடியாக செஞ்சு காட்டலாம். சில பொருள்களை சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, அப்போ அவங்களுக்கு நேரடியாக காட்டலாம். சில வகையான மூலிகைகள், இந்த மாதிரி ஒரு 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 சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறோம். ஸோ 27, 28 விருப்பம் இருக்கிறவங்க முன்னாடி கண்டிப்பாக பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் நான் எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ண முடியாது, என்னால் ஒரு 50 பேருக்கு மட்டும்தான் எல்லா விஷயங்களும் அரேஞ்ச் பண்ண முடியும். அதனால் 27, 28 2 நாள் பயிற்சி வச்சுருக்கிறோம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க வரலாம், கஷ்டப்பட்டு யாரும் வராதிங்க. கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமும் விருப்பமும் இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி பதிவுக்குள்ளார போகலாம். இப்போ நாம் ஒரு ரசமணி செய்யக்கூடிய முறையை பற்றி தான் நம்ம இப்போ பேசியிருக்கோம் இல்லையா? இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல்ல வெள்ளை பாஷாணம். இந்த வெள்ளை பாஷாணம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இப்போதைக்கு கிடைக்கிறது இல்லை, சரியா? அதனால் கொஞ்சம் கஷ்டமான ஒரு இது தான். அதாவது என்னன்னா, ரேட்டு அதிகமாக போயிட்டுருக்குது. வெள்ளை பாஷாணம் ஒரிஜினல் இருந்துச்சுன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்கா, கொம்பு பாவக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது நாட்டு பாவக்காயில் மிதி பாவக்காய், கொம்பு பாவக்கான்னு ரெண்டு விதம் இருக்கும்.
இந்த இப்போ சீமை பாவக்கான்னு சொல்லி ஒன்று வருது, அது இல்லை நான் சொல்கிறது. நாட்டு பாவக்காயிலேயே கொம்பு பாவக்காய், மிதி பாவக்கான்னு சொல்லி ரெண்டு இருக்கும். மிதி பாவக்கான்றது சின்ன சின்னதாக நம்மளுடைய கோவக்காய் சைஸில் இருக்கும். கோவப்பழத்தோடைய காய் இருக்கு இல்லையா, அந்த சைஸில் இருக்கும். இந்த கொம்பு பாவக்கான்றது கொஞ்சம் நீளமாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக நீளமாக இருக்கும். அதுதான் கொம்பு பாவக்காய். இதில் தேவையான அளவுக்கு வெள்ளை பாஷானம், அதாவது நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு பழம்னு வச்சுக்கோ, நான் அதை கணக்கு பண்ணியே கொண்டு வர்றேன் எல்லா விஷயத்தையுமே. அப்போ ஒரு பழம் வெள்ளை பாஷானத்தை எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு பழம் வெள்ளை பாஷானம் நமக்கு தேவை, சுத்தி பண்ண தேவைன்னா நம்ம எவ்வளோ எடுக்கணும்? ஒரு மினிமம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் வெள்ளை பாஷானத்தை எடுத்து அதை இந்த கொம்பு பாவக்காவை அறுத்து அதுக்குள்ளார வச்சுடுங்க. வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா, நல்லா நூல் போட்டு சந்து தெரியாத அளவுக்கு, அந்த சந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா கனமாக நூல் போட்டு சுற்றிடுங்க. சுற்றிட்டு இதை வந்து என்னென்னா, ஒரு மண் சட்டி, புது மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த கொம்பு பாவக்காவை வச்சுடுங்க. வச்சுட்டு அதில் ஒரு படி ஊமத்தஞ்சாறு. இதில் எல்லாருக்கும் சந்தேகம் வரும், எந்த ஊமத்தஞ்சாரை ஊற்றுறது? மரள் ஊமத்தை இருக்குது, பொன் ஊமத்தை இருக்குது, நில ஊமத்தை இருக்குது, வெள்ளை ஊமத்தை இருக்குது, கரு ஊமத்தை இருக்குது, இதில் எதை ஊற்றுறது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு மரள் ஊமத்தை வேண்டாம், அதை விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஊமத்தை இலையோடைய சாறு கிடைக்குமோ அந்த ஊமத்தை இலையை பயன்படுத்திக்கோங்க. எப்போவுமே இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்போவுமே கரு ஊமத்தை, அதாவது கருப்பாக இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்துமே அதிகமான சத்துள்ளவை. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது கருவூமத்தை கிடச்சிச்சின்னா கருவூமத்தையும், அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அது கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது, எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, நான் என்ன செய்கிறது அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிடைக்கிற ஊமத்தையோட சாறு அதை இடித்து சாறு எடுத்துக்கோங்க. அது இந்த காப்பு கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு நிறையா கண்டிஷன்லாம் போடுவாங்க. அது அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கான கால அளவு காலக்கணிதம் கொடுத்துருக்குறோம். இங்கே தான் நாம் காலக்கணித வீடியோ கொடுத்ததோடைய பயன் எங்கன்னா இங்கே வரும். அப்போ உங்களுடைய டைமிங் நல்லா இருக்கிற நேரத்தில் அந்த மூலிகையை வந்து நல்லா வேண்டிட்டு, உங்களுடைய உபாசன தெய்வம் அல்லது குரு அல்லது குலதெய்வம் யாரையாச்சும் ஒருத்தரை வேண்டிட்டு அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய இலையை பறிச்சுட்டு வந்து செடியோடு பிடுங்கிட்டு வராதிங்க. ஏன்னா அது பின்னாடி ஒருத்தருக்கு யாருக்காச்சும் யூஸ் ஆகும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இலைகளை எடுத்துகிட்டு வந்து பழுக்காத முத்துன இலைகளை எடுக்கணும். இந்த சாறு எடுக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது பழுக்காத முத்துன இலைகளை எடுத்துகிட்டு வரணும். இந்த இலையை எடுத்துகிட்டு வந்து அது இலைகள்லாம் எப்படி சுத்தி பண்ணணுன்றதெல்லாம் முன்னாடி வீடியோவில் இருக்குது. அதனால் நான் ஒன்றொன்னா சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அதில் இருக்குது, பார்த்துக்கங்க. அந்த இலையை கொண்டு வந்து கல்வத்தில் போட்டு இடித்து சாறு எடுத்துக்கணும். அதில் ஒரு படி சாறு. அடுத்தது திருகு கள்ளி, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது தேவையான அளவுக்கு அந்த திருகு கள்ளியை கொண்டு வந்து அதையும் அதே மாதிரி சுத்தி பண்ணிவிட்டு கல்வத்தில் போட்டு இடித்து ஒரு துணியில் வச்சு புழிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் சாறு வரும். வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது ஒரு படி சாறு. அப்போது திருகு கள்ளி இலையோட சாறு ஒரு படி, ஊமத்தன் இலையோட சாறு ஒரு படி. இந்த ரெண்டையும் அந்த மண்பானையில் ஊற்றணும். ஊற்றி அடுப்பில் வச்சு சிறு தீயா, அதாவது ஒரு தீப அளவுக்கு, தீபாக்னியா 7 ஜாமம் எரிக்கணும். ஒரு தீபத்தை கீழே வச்சோம்னா கூட போதும் தான். அப்போ அந்த கிட்டத்தட்ட அந்த சாறு சுண்டி போகிற அளவுக்கு ஒரு 7 ஜாமம் வந்து இதை நீங்கள் வந்து எரிச்சுக்கணும். ஒரு ஜாமம்ன்றது 2 மணி நேரம் 24 நிமிஷம். இங்கே நிறையா புத்திசாலிகள் 2.5 மணி நேரம்லாம் கொடுக்குறாங்க. அது என்ன கணக்காக எனக்கு தெரியல. சரி, அது அவங்க கணக்கு அவங்களுக்கு போட்டோம், நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். 2 மணி நேரம் 24 நிமிஷம், அதான் ஒரு ஜாமம். அது மாதிரி 7 ஜாமம் எரிக்கணும். இதை எப்போ செய்யணும்? அதுக்கு தான் காலக்கணிதத்தை கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய டைமோ அல்லது உங்களுடைய நட்பு பட்சியோட டைமோ நல்ல டைமாக இருக்கிற நேரத்தில் ஒரு சுபஹோரையும் நல்ல ஒரு காலமும் அமிர்த ஹோரையும் அமிர்த கௌரியம் ஓரெல்லாம் அமிர்த கௌரியம் அல்லது சித்த கௌரி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில், சித்த யோகம் அமிர்த யோகம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இதை நீங்கள் எரிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் எரிச்சு இது பண்ணும்போது, எரிச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பாஷாணமானது உள்ள அந்த பாவக்காயில் வச்சுருக்கோம் இல்லையா, கொம்பு பாவக்காயில், அந்த பாஷாணம் கட்டுப்பட்டிருக்கும். அதாவது நெருப்புக்கு நிற்கும். இது ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் எடுத்து உருக்கி பாருங்கள். ஒருவேளை அது ஆவியாக புகைஞ்சு அதோட எடை குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால்
ஒரு 2 கிராம் எடுத்து போட்டு நீங்கள் உருக்குறீங்க, 2 கிராம் உருக்குனா உங்களுக்கு தெரியாது. அந்த 50 கிராமே அப்படியே உருக்குங்க. ஒரு இரும்பு கரண்டியில் வச்சு உருக்கிட்டு எடுத்து நல்லா உருகுனதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு திரும்பி பாருங்கள் அதோட எடை அளவை. அது அந்த 50 கிராம் நீங்கள் வச்சிங்கன்னா 50 கிராம் இருக்கணும். ஒரு 1/4 கிராம் குறையிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1/2 கிராம் குறையிறத பற்றி பிரச்சனை இல்லை, 1 கிராம் அளவுக்கு கூட குறைஞ்சாலும் கூட பிரச்சனை இல்லை. அதை விட அதிகமாக குறையுது அப்படின்னு சொன்னால் திரும்பவும் அதே மாதிரி இப்போ ஒரு பாவக்காயில் வச்சு இதே மேலே சொன்ன மாதிரி திருகக்கள்ளிப்பால் அதே மாதிரி ஊமத்தை சாறு விட்டு திரும்பி 1 ஜாமமோ 2 ஜாமமோ நீங்கள் திரும்ப திரும்ப அதை எரிச்சு உங்களுக்கு அது கட்டுப்பட்ட 50 கிராம் முறுக்குனா 50 கிராம் அப்படியே நிற்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெள்ளப்பாஷானம் கட்டுப்படும். இது முழு கட்டு அல்ல, சரியா? இந்த வேலைக்கு இந்த கட்டு போதுமானது. இதுக்கு பேர் கால் கட்டுன்னு பேர். இந்த கால் கட்டு கட்டி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பெரிய விஷயம் அது, சரியா? நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது உங்களுக்கு, பட் இதை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நீங்கள் அப்படி செஞ்சு முடித்தால் இதுக்கு பேர் கால் கட்டு பாஷான கட்டு, கால் பாஷான கட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது 1/4 பாகம் கட்டுப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நம்ம முழுமையாக அடைகிறதுக்கு ஒரு 1/4 பாகத்துக்கு இது போதுமானது. முழுமையான கட்டு விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களையோ அல்லது பயிற்சி வகுப்புலையோ அந்த மாதிரி இதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா? அப்போ அது மாதிரி எரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாஷானம் கட்டாய்க்கும். இந்த இப்படி நாம் கட்டுப்படுத்துகிற இந்த பாஷாணத்தில் 6 பங்கு. நான் ஒரு பாவக்காயில் ஒரே ஒரு 35 கிராம் தான் வைக்கணுமா, ஒரு 2-3 பாவக்காய் வச்சுக்கலாமா? நீங்கள் வச்சுக்கலாம். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சாறு அந்த எரிப்போட அளவு கொஞ்சம் கூட்டிக்கோங்க, நிறையா கூட்டிடக்கூடாது, கொஞ்சமாக கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு நீங்கள் அதை எரித்து எடுத்துக்கலாம், சரியா? இப்படி கட்டிய இந்த வெள்ளப்பாஷானம் இருக்கு இல்லையா, இந்த வெள்ளப்பாஷானத்தில் 6 பங்கு, சரியா? 6 பங்கு எடுத்துக்கிட்டு சூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசத்தில் 3 பங்கு, அதில் பகுதி. நீங்கள் எவ்வளோ வெள்ளப்பாஷான கட்டு எடுக்கிறீங்களோ, இப்போ 50 கிராம்னா ஒரு 25 கிராமு ரசம், சரியா? 2 எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வெள்ளப்பாஷானத்தை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா கல்வத்தில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி வஸ்திர காயம் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடிச்சுக்கோங்க. அதை போட்டு ஜலிச்சிட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 2-3 ஜாமம் அரைக்க வேண்டியிருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை ஓரளவுக்கு பொடி பண்ணிவிட்டு அது கூட ரசத்தை சேர்த்துங்க. ரசம் சுத்தமான என்ன ரசம் எடுக்கணும், வாழை ரசம் எடுத்து அதை சுத்தி பண்ணி அதை ஜெயரசமாக்கி அது நெருப்புக்கு ஓடாமல் நிற்கிற அளவுக்கு பண்ணிட்டு அப்படி சுத்தி பண்ணப்பட்ட அந்த ரசத்தில் 3 பங்கு. நாம் முன்னாடி சொன்ன முறையில் கட்டுன வெள்ளப்பாஷானம் 6 பங்கு. இது 2ஐயும் சேர்த்து கல்வத்தில் போட்டு ஊமத்த சாறு, நீங்கள் எந்த ஊமத்தன் சாரை ஊற்றி வெள்ளப்பாஷானத்தை கட்டினீங்களோ அதே ஊமத்த சாறு. இப்போ கருவூமத்த சாறு விட்டு நீங்கள் வெள்ளப்பாஷானத்தை கட்டியிருந்தீங்கன்னா இங்கே பயன்படுத்துகிறதும் அதே கருவூமத்த சாரை பயன்படுத்தணும். இல்லை நான் வெள்ளை ஊமத்த சாறு தான் பயன்படுத்துகிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெள்ளை ஊமத்த சாரை பயன்படுத்திக்கங்க. ஒரே மூலிகையுடைய சாரை பயன்படுத்திக்கங்க. கிட்டத்தட்ட அதோட எடுக்கக்கூடிய இடமும் சுத்தமான இடமா இருந்து ஒரே இடத்துல நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, சரியா? அந்த மாதிரி இந்த ஊமத்த சாறு எடுத்து இந்த ஊமத்த சாறை துளி துளியாக சேர்த்து அரைச்சிங்கன்னாக்க அரைச்சி இது எத்தனைன்னா 3 ஜாமம் வரைக்கும் நீங்கள் அரைக்கணும். ஒரு ஜாமம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் 2 மணி நேரம் 24 நிமிஷம். இது மாதிரி 3 ஜாமம் நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை அரைச்சி உருண்டையாக குளிகை செஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இதோட இந்த விஷயம் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா செம்பு இருக்கு இல்லையா, செம்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். எவ்வளவு, அதாவது என்ன செம்பு, அயச்சம்பு. நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கோம் அயச்சம்பு செய்யக்கூடிய முறை. அந்த முறையில் செய்யப்பட்ட செம்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை சுத்தி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வங்கம் இருக்கு இல்லையா, இப்போ இங்கே ஒரு பிரச்சனை வரும், வெல்வங்கமா கருவங்கமான்றது வரும். இங்கே நாம் பயன்படுத்த போகிறது வெல்வங்கம், சரியா?
வெள்வங்கத்தை எடுத்துக்கிறீங்க. தேவையான அளவுக்கு அதையும் சுத்தி பண்ணி வச்சுக்கிறீங்க. வங்க சுத்தி முறை ஏற்கனவே கொடுத்துருக்கேனா இல்லைன்றது எனக்கு ஞாபகம் இல்லை, பார்க்குறேன். கொடுக்கலன்னா நான் சுத்தி முறைகள் எல்லாம் தனியாக ஒரு வீடியோவை தரேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா வெள்வங்கம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அயசெம்பு, அயத்திலிருந்து செய்யப்பட்ட செம்பு, வாத முறையில் ஏற்கனவே நாம் முடித்த அயசெம்பு எடுத்துக்கணும், தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். இது ரெண்டையும் தனித்தனியாக சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த செம்பு வங்கத்தையும் என்ன பண்ணுறோம்னா ஒரு மூசையில் போட்டுக்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்த இடம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 கிராம் செம்பு, ஒரு 50 கிராம் வங்கம்னா இதில் 10ல் ஒரு பங்கு. இப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 50 100 கிராம். அப்போ 10ல் ஒரு பங்கு எவ்வளோ ஆச்சு? 10 கிராம் மேலே நாம் செஞ்ச அந்த குளிகை இருக்கு இல்லையா, அதாவது வெள்ளப்பாஷானமும் ரசமும் சேர்த்து செஞ்சோம் இல்லையா குளிகை, இந்த குளிகையை கொடுத்து உருக்கணும் அப்படின்னு சொன்னால் 16 மாற்று வெள்ளி ஆகும். சரியா? மிக மிக தரமான வெள்ளியா செம்பு வங்கம் இந்த நம்ம முன்னாடி சொன்ன அந்த குரு மருந்து சேர்த்து உருக்க, இந்த வெள்ளப்பாஷானமும் ரசமும் சேர்த்து செஞ்சுருக்கோம்ல, இது ஒரு குரு. சரியா? வெள்ளிக்கான குரு இது, வெள்ளி செய்கிறதுக்கான குரு மருந்து இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வெள்ளி செய்கிறதுக்கான குரு மருந்து. இந்த குரு மருந்தோட செம்பு ஏற்கனவே நாம் முறைப்படி செய்யப்பட்ட அயசெம்பையும் சுத்தி பண்ணி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு வெள்ளை வங்கம், சரியா, அதையும் தேவையான அளவுக்கு எடுத்து சுத்தி பண்ணி வச்சுட்டு இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம்னா ஒன்றா சேர்த்து மூசையில் இட்டு உருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா உருக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 16 மாற்றில் வெள்ளி கிடைக்கும். அதாவது மிக மிக சுத்தமான உயர்தரமான வெள்ளி கிடைக்கும். இந்த வெள்ளியை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இந்த வெள்ளியை உருக்கி மூசையில் போட்டு உருக்கி சாணி பாலில், இங்கே எல்லாருக்கும் உடனே சந்தேகம் வந்துருக்கு எந்த மாட்டோட சாணின்னு. பசு மாட்டோட சாணி தான், ஒன்றும் குழம்பெல்லாம் வேண்டாம். சரியா? பசு மாட்டோடைய சாணியில் பால் கரைச்சி எடுத்துக்கிறோம். அந்த பாலை சாணியை புழிஞ்சோம்னா ஒரு துணியில் வச்சு புதுசாக போட்ட உடனே அந்த சாணியை எடுத்து ஒரு துணியில் வச்சு புழிஞ்சோம்னா வரக்கூடிய சாறு சாணி பால். அந்த பாலில் உருக்கி ஊற்றுனோம்னா இது இன்னும் தரமான மாற்று ஏறும். சரியா? தரமான உயர்வான வெள்ளியா மாறும். சரி, ஓகே. இதில் 6 பண எடை, அதாவது ஒரு பண எடைன்றது 488 மில்லிகிராம். நல்லா கவனமாக வச்சுக்கணும், கிராம் இல்லை மில்லிகிராம். 488 மில்லிகிராம் ஒரு பண எடைன்றது. அந்த அளவுக்கு என்ன பண்ண அதில் வந்து 6 பணம்னாக்கா 6 பங்கு. இப்போ 6 × 488 போட்டு பார்த்துக்குங்க, நம்ம கொஞ்சம் கணக்கில் வீக்கு. அதை போட்டு இதை வந்து என்னென்னா குகையில் வச்சு உருக்குங்க. உருக்கிட்டு இது கூட முறைப்படி செய்யப்பட்டு சுத்தி செய்யப்பட்ட வீரம், வார்த்தையை நல்லா கவனிக்கணும், முறைப்படி செய்யப்பட்டு சுத்தி செய்யப்பட்ட வீரம், கடையில் வாங்க சொல்லலை. அப்போ இந்த வீரத்துக்குள்ளார பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் நான் அந்த விஷயமும் தர்றேன். அப்படி அந்த வீரத்தை அது கூட சேர்த்து உருக்கணும்னா, ஏதாவது நாகத்தையும் இதையும் சேர்த்து உருக்கணும்னா அது நல்லா சேர்த்து உருகணும்னு அந்த நாகம் இது நல்லா உருகி வரும்போது இது கூட 4 பங்கு ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முறைப்படி சுத்தி செய்யப்பட்ட, அதாவது வாழை ரசத்தை முறைப்படி சுத்தி பண்ணி ஜெயராபிரசம் ஆக்குனதுல ஒரு 4 பண எடை இது கூட சேர்த்து என்ன பண்ணணும்னா குகையை மூடி வச்சிடணும். அப்போ இந்த மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், மூடி ஆற விட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாகம் வீரம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன ஆகும்னா ஒரு ஒரு குரு மருந்தாக மாறும். இது ஒரு குரு மருந்து, இதுவும் ஒரு குரு மருந்து. இது வந்து என்னென்னா நாகவீர குருன்னு பேர், இதுக்கு பேர் நாகவீர குரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகவீர குரு செஞ்சு வச்சுக்கணும். ஏற்கனவே சுத்தமான வெள்ளி முன்னாடியே செஞ்சு வச்சுருக்குறோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோம்னா இப்போ அந்த இதெல்லாம் வந்து குகையோட சேர்த்தாச்சுன்னா சூதம் 4 பங்கு வீரம் இதெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த வெள்ளியவும் உருக்கி குகையில் சேர்த்தாச்சு. அதாவது எப்படின்னா இந்த நம்ம முன்னாடி செஞ்ச வெள்ளி அது கூட 6 பண எடை அளவுக்கு நாகம், அதுக்கப்புறம் 4 பண எடை அளவுக்கு வீரம், அது கூட என்ன அப்படின்னு சொன்னால் சூதம் 4 பண எடை சேர்த்துக்கிறோம். மேல்படி வெள்ளி இருக்கு இல்லையா, முன்னாடி சொன்ன வெள்ளி நம்ம தயாரித்த வெள்ளி
அது 4 பனை எடை. இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறோம்னா உருக்கி அதை வந்து குகையில் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு குரு மருந்தாக மாறும். அப்போது முதல்ல வெள்ளை பாஷாணத்திலிருந்து ஒரு குரு மருந்து தயார் பண்ணுறோம். அந்த வெள்ளை பாஷாணத்திலிருந்து அந்த குரு மூலமாக வெள்ளி தயார் பண்ணுறோம். அந்த வெள்ளியை வச்சு அடுத்தது வீரநாக குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வீரநாக குரு மருந்து செய்கிறோம். இப்போ இந்த குரு மருந்து செஞ்சாச்சு, வீரநாக குரு மருந்து செஞ்சாச்சு. இந்த குரு மருந்து கூட என்ன பண்ணுறோம்னா இந்த குரு மருந்தை நல்லா வந்து கல்வத்தில் போட்டு பொடிச்சு கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்திக்கங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம்னா தேவையான அளவுக்கு இந்த பாதரசம், நம்ம சுத்தி பண்ண பாதரசம், இப்போ தான் நம்ம ரசமணிக்குள்ளாரே வர்றோம். இந்த ரசத்தை தேவையான அளவுக்கு சுத்தி பண்ணி ஜெயரசமாக்கப்பட்ட ரசத்தை கல்வத்தில் போட்டு அது கூட அதாவது ஒரு களஞ்சி அப்படின்னு சொன்னால் 5.1 கிராம் ரசத்துக்கு இந்த குரு மருந்து இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பனை எடை, அதாவது 488 மில்லி கிராம், அதாவது 5.1 கிராமுக்கு 0.488 கிராம் இந்த மருந்தை சேர்த்து நாம் இதை வந்து என்ன பண்ணுறோன்னா அரைக்கணும். ஒரு ஜாமம் வந்து கல்வத்தில் போட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரசம் வந்து என்ன ஆகும்னா வெண்ணெய் போல் நல்லா கெட்டியாகிடும். இதை வந்து என்னன்னாக்கா இது ரொம்ப உடனே கெட்டியாகிடும். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு தண்ணியிலே இதிலே போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அல்லது ஊமத்தன் சாறில் போட்டு வைக்கலாம். ஊமத்த சாறில் போட்டு வச்சுட்டு அது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் எடுத்து அதை கறி அடுப்பில் வச்சு நீங்கள் உருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் உருகி தங்கமாகவே அது கன்வெர்ட் ஆடும். அதை உங்களுக்கு தேவையான உருவத்தில் அச்சில் நீங்கள் வார்த்து மணியாக்கி கழுத்தில் போட்டுக்கலாம். ஒரு உருவமாக செஞ்சு பூஜையில் வச்சுக்கலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம், எப்படி வேணாலும் செஞ்சுக்க. இப்படி நீங்கள் செய்யும்போது கிடைக்கக்கூடிய இந்த ரசமணிக்கு பேர் தான், இது வந்து என்னென்னா மாந்திரீகத்துக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதாள அஞ்சன மணி அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதுக்கு பேர் இது பொதுவாக பாதாள அஞ்சனம் நம்ம சொல்லும்போது வெறும் பாதாளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான் அப்படின்றது இல்லை. இது புத்திசாலியாக இருந்தால் வாத வைத்திய வேலைகளுக்கு, அதே மாதிரி காயகல்ப வேலைகளுக்கு, மாந்திரிகத்துக்கு, குறி சொல்கிறதுக்கு, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். பொதுவாக ஒரு மாந்திரிகம் கற்றுக்கிறவங்க அல்லது மாந்திரிகம் தொழிலாக பண்ணுறவங்க அல்லது ஜோதிடர்கள், குறி சொல்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மணி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை இந்த வீடியோவை பாருங்கள், தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. இது கூட உப்பு சேர்க்கணுமான்னா கண்டிப்பாக சேர்க்கணும். அது நான் வீடியோவில் சொல்லலை, அது சேர்த்துக்குங்க. சரியா? அது ஏன் சொல்லலை அப்படின்னு நான் அது கொஞ்சம் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். எப்போ சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கடைசியாக அரைக்கிறோம் இல்லையா, இந்த வீரநாக குரு மருந்தும் ப்ளஸ் உப்பு எவ்வளோன்னா அது ஒரு பனை எடை. இந்த வீரநாக சுண்ணம் இருக்கு இல்லையா, இது ஒரு பனை எடை, ஒரு களஞ்சி சூதம். அப்போ ஒரு களஞ்சின்றது 5.1 கிராம். நமக்கு எவ்வளோ கிராம் வேணுமோ, இப்போ ஒரு 6 பனை எடை 6 களஞ்சி நம்ம வந்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 36 கிராம் ஆச்சு இல்லையா. ஒரு 6 களஞ்சி நம்ம போட்டோம்னா 36 கிராம் ஆச்சு. அப்போது 6 பனை எடை இந்த குரு வீரநாக குரு, ஒரு பனை எடை நம்மளுடைய முப்பு, இது 3ம் சேர்த்து நீங்கள் அரைச்சி மணியாக்கிக்கணும். அரைச்சி அதுக்கப்புறம் அது கட்டியானதுக்கப்புறம் உருக்கி ஊற்றி இது பண்ணிக்கோங்க. இதுக்கு அவரவருடைய ராசிக்கான, லக்னத்துக்கான, நட்சத்திரத்துக்கான மூலிகைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய காலக்கணிதப்படி சரியான நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் அந்த மூலிகைகளை கொண்டு வந்து காப்பு கட்டுறதுன்னா அது நான் சொல்கிறேன், அது ஒரு சின்ன விஷயந்தான். அது மாதிரி அதை வந்து சுத்தம் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சுத்தி பண்ணி அதிலேருந்து சாறு எடுத்து அந்த சாறில் இதை தனித்தனியாக ஒவ்வொரு ஜாமம் இதுக்கு சுருக்கு கொடுத்து எடுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. சரியா? சுருக்கு கொடுத்து நீங்கள் இப்போ அதுக்கப்புறம் புடம் போடணும். புடம் வந்து ஊமத்தங்காயில் புடம் போடணும்.
100 படம் போடுறது நல்லது. அதுக்கு மேலேயும் நீங்கள் போட்டிங்கன்னா சக்திகள் அதிகமாகும். மினிமம் 27 படமாச்சு போடணும். அதுக்கு மேலே எவ்வளோ போட முடியுமோ அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? திரும்ப திரும்ப அதை நல்லா பாருங்கள். 2 தடவைக்கு 3 தடவை பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி முக்கியமான சில விஷயங்களுக்கு பயிற்சி 27, 28 4வது மாதத்து, அதை இதே மாதத்தில் 27/4/19, 28/4/19 இந்த 2 நாள்லையும் ஒரு 50 நபர்களுக்கு மட்டும் பயிற்சி இருக்குது. இது பயிற்சியில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நோட்டு பேப்பர் வாங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தெளிவாக அதில் எழுதிட்டு வந்துக்கங்க.